நெல்சன் அவர்கள் வந்து எங்கிட்ட கதை சொல்லி நடிக்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு பாசத்தோடு இருந்தேன். பட் கதை வந்து இவர் சொன்ன மாதிரி வித்தியாசமான கதை அது. சேத்தன் சார் சொன்ன மாதிரி அதை வந்து நான் படமாக்குன விதம் எல்லாமே நான் அருகிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியதற்கு உங்களுக்கு என் வாழ்த்தை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும் கவிஞரான கார்த்திக் நேதா, இவர் உமாதேவி முத்தமிழ் போன்ற அவர்களும், இதுக்கு பின்னணி இசை அமைத்த ஜிப்ரான் அவர்களும் வாழ்த்தி அவர்கள் படம் சிறப்பாக வர என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த அம்பேத்குமார் சார் வந்து முத்தமிழ் சொன்ன மாதிரி அவர் வந்து முத்தமிழை ரொம்ப அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது காரணம் வந்து அவர்கிட்ட இந்த திறமையை வந்து அவர் வெளிக்கொண்டது. அவர் சொன்னது உண்மைதான் அது. ஏன்னா நான் கூட அவருக்கு ஒரு கதை சொல்லும்போது அவர் அந்த கதை அவருக்கு பிடிக்கல, அதெல்லாம் நான் பண்ணலை. ஆனால் முத்தமிழை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதனால சொல்கிறேன் நான். அவர் வந்து ஒரு வித்தியாசமான கதையை தான் எப்போவுமே தேர்ந்தெடுப்பார் அம்பேத்குமார் சார். அதில் வந்து அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா முரளி அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய அற்புதமான நடிப்பு வந்து இந்த படத்தில் 2 விதமாகவும் இருக்குது. அவருடைய போர்ஷன்லேயும் இருக்குது, அவர் அந்த குழந்தையை தேடும் போதும் இருக்கிற அந்த இதுலேயும் இருக்குது. நான் அருகிலிருந்து பார்த்தேன்னா இதுக்கு இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும். நிமிஷா சஜயன் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப மலையாள படத்துலேயும் நம்ம தமிழ் படங்கள்லேயும் அந்த சித்தால போன்ற படங்கள்லையும் ரொம்ப அற்புதமான அளவான நடிப்பை கொடுக்குறவங்க. அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறது நண்பர் சுப்பிரமணிய சிவா, மற்றபடி ரமேஷ் திலக் அவர்கள், அதிஷா ரைட்டர், இவங்க எல்லாமே ஒரே நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸு. அவங்கள ரொம்ப வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து கொண்டு நன்றியுடன் கூறுகிறேன். இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன் அதே தான். எங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு நல்ல படம். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். தென் அதர்வா பிரதர் கூட என்னுடைய செகண்ட் டைம் ஒர்க்கிங். அதர்வா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா நான் இமைக்காரோடிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த படத்துக்கு நானே பார்த்து ப்ரோ அப்படின்னு நான் நிறைய சீன்ஸில் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். செகண்டு நிமிஷா, அற்புதமான ஒரு நடிகை தான். பேன் இண்டியன் ஸ்டார்னு சும்மா சொல்லலை, அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கலை, அவங்க உழைச்ச உழைப்புக்கு தான் அந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிமிஷா, வாழ்த்துக்கள். சீரியஸாக பேசுகிறேன், காமெடி பண்ணுறேன்னு நினச்சிடாதே ப்ளீஸ். அண்ட் என்னுடைய ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பார்த்தி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்த்தி வந்து இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பவர். இப்போ அவர் முதலாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தி. நெக்ஸ்ட்டு நவதேவி, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் ஞாபகம் வச்சிட்டேன் ஸ்டேஜில். என்னுடைய அசிஸ்டன்ட் நான் நவதேவி, அவளுக்கு வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மென்மேலும் வளர உங்கள் அப்பாவோட நேமை காப்பாற்றுங்க, வாழ்த்துக்கள். இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெல்சன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் கூத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சோம். அதுக்கடுத்து நேற்றுடைய 9 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. நெல்சன் ஏன் இன்னும் வந்து அதிகமான படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு நேர்மையான இயக்குனர். அந்த நேர்மைன்றது நான் ஏன் சொல்கிறேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு, அதோட 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இடைப்பட்ட கேப்பில் எங்கேயுமே தெரிஞ்சவன், பிடிச்சவன், ஃப்ரெண்டு அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இந்த கேரக்டர் இவன் தேவைன்னா இவனை நான் வச்சுப்பேன் அப்படின்ற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்காகவே மிகப்பெரிய நன்றி நெல்சன். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள் நெல்சன். உங்களுக்கு இருக்க அனைத்து தடைகளும் இந்த படம் மூலமாக உடஞ்சி இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அதிகமான படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். தேங்க்யூ. இந்த படம் வந்து வர ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே இல்லாமல், வெறுமனை கொண்டாட்டமாக இல்லாமல், வாழ்க்கைக்கு உள்ள மனித உணர்வுகளை இன்னும் ஒரு ரிஃபைண்டாக சொல்லக்கூடிய, எஸ்தட்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் தான் அவருடைய பாடலுடைய சூழலுமே இருக்கும். என்ன மாதிரி எழுதக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப எளிது.
எல்லாமே இருக்கும்போது அதற்கான சொற்களை மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இசையமைப்பாளர் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் நிறைய பாட்டு பாடியிருக்காமல் நான் எழுதியும் இப்போ முதல்ல இசையமைப்பாளராக வந்திருக்காரு. இன்னொன்று அந்த அஞ்சுவண்ண பூவை நான் எழுதி அவர் தான் அதை ரெக்கார்ட் பண்ணார் அன்றைக்கி ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில். அவர் தான் முதல்ல கேட்டதும் அதை. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அவரோட வேலை செய்கிறதும். பிறகு இந்த பாடலை பாடிய பெண் பாடகி ஆண் பாடகர் தம்பி அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் கூட்டம் ஒன்று இருக்குது, பாட்டு எழுதுகிற கூட்டம். தோழர் கவி உமாதேவி என்றைக்குமே என்னுடைய நெருக்கமான தோழர் உமா. நிறைய முறை நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய பார்த்துப்போம். இந்த பாடலுக்குள்ள இலக்கியார்த்தமான அல்லது வாழ்க்கையை ரத்தமும் சதையுமாக சொல்லக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்ட 2 சிங்கக்குட்டிகள் நாங்கள். காலத்துக்கு அப்படி தான் எழுதுவோம் அப்படின்னு நான் இங்கேயும் சொல்லிக்கிறேன், எங்கேயுமே அதான் சொல்லுவேன். வாழ்க்கையை விட்டு வெளியே எழுதி ஒன்றுமே ஆக போகிறதில்ல அப்படிங்கிறத நம்புகிறவங்க நாங்கள். அதனால் அதே மாதிரி அன்பு தோழர் முத்தமிழ் இன்னும் அதே நெருக்கத்தோட அதே இன்னசென்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆமாம், அந்த இன்னசென்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுதான் நமக்கு எழுதுறதுக்கான கிரியா ஊக்கி. மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. வந்திருந்த அத்தனை பேருக்குமே. இன்னும் குறிப்பாக நான் காலத்துக்கு மறக்கக்கூடாது, நான் மறந்தேன்னா நான் மனிதனே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க, அன்பு அண்ணன் ஜிப்ரான். என்னோட கடந்த காலத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதனால் அது மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வேண்டியது இல்லை. நான் அப்படி பாதையை மாறி போன போதெல்லாம் கார்த்திக் நேத்தா வச்சிடறான் அவ்வளோதான் அவனை விட்டுறலாம் அப்படின்னு இல்லாமல் என்னை தேடி பிடிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார வச்சு எழுத வச்சவர் அவர் தான். இன்றைக்கி நான் உட்காந்து இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கொஞ்சம் உயிரோடு இருக்கேன், ஒழுங்காக என்னால் ஒரு சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கி ஜீரணம் ஆகுது அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் அன்பு அப்படின்னா ஜிப்ரனோட அன்பு. நான் எவ்வளோ அவளை புண்படுத்தியிருக்கேன், அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் சொல்லியிருக்கேன். அது எதையுமே பார்க்காமல் அவர் மியூசிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் கார்த்திக் எழுதட்டும் சொல்லி நானாக இப்போ கிடைக்காம பண்ணி தவிர இது நாள் வரைக்கும் நேற்று கூட ஒரு பாடல் நான் அவருக்கு எழுதி கொடுத்தேன். அப்படி ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம்தான் அவருடைய இசையாக கணிந்து இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அண்ணனே இந்த மேடையில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இனிமேல் அவரோட தம்பியாக என்றைக்குமே இருப்பேன், பழைய தம்பியாக இருக்க மாட்டேன். ஆமாம். அப்புறம் ராஜமுருகண்ணாவும் அதே மாதிரி தான். அவரையும் நிறைய முறை நான் ரொம்ப சீனியர்லாம் பார்த்துருக்கேன். இவங்க எல்லார்கிட்டையுமே தொடர்ச்சியாக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த அன்பு அப்படிங்கிறத தவிர எதுவுமே காட்ட மாட்டுறாங்க. இந்த படமும் டிஎன்ஏ படமும் நெல்சன் வெங்கடேசனுக்குள்ளே இருக்கிறதும் அதுதான். இந்த உலகம் எதை நமக்கு கொடுத்தாலும் நம்ம திருப்பி அன்பை ரொம்ப ஆணித்தரமாக காட்டுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். மற்றபடி எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெண்ணிலாக்கா வந்திருக்காங்க, வெண்ணிலாக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் சார் முருகு சாரும் வந்திருக்காரு. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கூட்டாக பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி.